குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு முக்கியமான ரிப்போர்ட். என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, இந்தியா எலக்ட்ரிக் மொபிலிட்டி இண்டெக்ஸ் ரிப்போர்ட். ஓகேவா? ஸோ இந்த ரிப்போர்ட் எந்த இயர்க்கானது அப்படின்னா 2024. ஓகேவா? ஸோ அதாவது நம்ம எலக்ட்ரிக் மொபிலிட்டியில், எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸில் எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கும் அப்படின்றத தான் இந்த ரிப்போர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இது வந்து எல்லா இந்தியன் ஸ்டேட்ஸ், ஓகேவா, இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டோரிஸ்க்கும் ஸோ எந்த அளவுக்கு நம்ம எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம், டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரிஃபிகேஷன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம், ரோட் டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரிஃபிகேஷன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு அனாலிசிஸ். ஓகேவா? எல்லா ஸ்டேட்டுக்கான ஒரு அனாலிசிஸ் தான் இந்த ரிப்போர்ட், இந்தியா எலக்ட்ரிக் மொபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றது. ஸோ இது எதை பேஸ் பண்ணி இவங்க வந்து அனாலிசிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. அந்த 3 கேட்டகரிஸில் மொத்தம் 16 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 16 இண்டிகேட்டர்ஸை ட்ராக் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க அனாலிசிஸ் கொடுக்குறாங்க. மொத்தம் 3 கேட்டகரிஸ். ஓகேவா? அந்த 3 கேட்டகரிஸில் 16 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அனாலிசிஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிப்போர்ட்டை எதுக்காக இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மோட்டோவே என்ன அப்படின்னா, ஸோ நம்ம வந்து அச்சீவ் பண்ணோம். என்ன அச்சீவ் பண்ணோம்? 2030 30% ஆஃப் இவி ஷேர், அதாவது டோட்டல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதாவது டோட்டல் வெஹிக்கிள்ஸ் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 30% வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸாக இருக்கணும். அந்த மோட்டோவை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மெயினாக வந்து இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ எந்த லெவலில் வந்து நம்ம வந்து இருக்கோம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆயில் இம்போர்ட் ரெடியூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் பொல்யூஷனை வந்து ரெடியூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்மளுடைய டார்கெட்டே வந்து நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் 2070. ஓகேவா? ஸோ அதை அச்சீவ் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஸ்டேட்டையும் கம்பேர் பண்றதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் டூலையும் அவங்க வைக்கல. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்றா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நித்தி ஆயோக் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இயர் பை இயர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்ல டார்கெட் பண்ணும் எந்த அளவுக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக் மொபிலிட்டியில நம்ம இம்ப்ரூவ் கொடுத்துருக்கோம் அப்படின்றத தெரியறதுக்காக மட்டும்தான். ஓகேவா? ஸோ இது வந்து 2025 ஆகஸ்ட் இப்போதான் ரிலீஸ் பண்ணாங்க இந்த ரிப்போர்ட்டை. எந்த இயர்க்கான ரிப்போர்ட் அப்படின்னா 2024க்கான ரிப்போர்ட். ஓகேவா? சரி. ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, பெஞ்ச் மார்க் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூடி. ஸோ இப்போ பெஞ்ச் மார்க் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்டேட் வந்து அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து நம்ம இது பண்ணோம். ஸோ அதுதான் பெஞ்ச் மார்க் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹெல்த்தி காம்படிஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொமோட் ஹெல்த்தி காம்படிஷன். ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுடைய டார்கெட் இந்தியா, அதாவது என்னதான் ஸ்டேட்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய மோட்டோ என்ன அப்படின்னா 2070 நெட் ஜீரோ கார்பன், அதுதான். ஸோ அதனால ஹெல்த்தி காம்படிஷனாக இருக்கணும். ஸோ ஏதாச்சும் அவங்க மற்ற ஸ்டேட் வந்து பெஸ்ட்டாக வந்து ஏதாச்சும் பண்ணுறாங்க எலக்ட்ரிக் மொபிலிட்டியை வந்து இது பண்ணுறதுக்கு, அடாப்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ப்ராக்டிசஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹைலைட் ஸ்ட்ரென்த் அண்ட் கேப்ஸ் இன் இவி ஈகோசிஸ்டம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஈகோசிஸ்டமில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்கப்புறம் இல்லை இன்னும் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றத இந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டேட்டா ட்ரிவன் பாலிசிஸ். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இந்தியாஸ் நெட் ஜீரோ 2070 பாத்வே. நம்மளோட டார்கெட்டே வந்து 2070 நெட் ஜீரோ கார்பன். ஸோ அதை அச்சீவ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம் இது ஒரு 3 கேட்டகரியில் அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 3 கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ராக்ரஸ். ஸோ டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம், அதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ராக்ரஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளை அடாப்ட் பண்ணிட்டா மட்டும் போதும், அதுக்கு தேவையான சார்ஜிங் ஃபெசிலிட்டி. ஸோ அதுதான் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீடினஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இவி ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் ஸ்டேட்டஸ். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்கான அதுக்கு தேவையான ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த 3 பேஸ் பண்ணி தான் இந்த 3 கேட்டகரியை ஒரு ஸ்டேட்லையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மானிட்டர் பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ணுறாங்க.
எந்த அளவுக்கு இந்த 3 கேட்டகரியில வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஐஇஎம்ஐ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அப்டேட்டட் ஆனுவலி இயர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அவங்க வந்து குவார்ட்டர்லி வந்து என்ன பண்ணுவாங்க, அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. நமக்கு அந்த ரிப்போர்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆனுவலியா வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி இப்போ இதோடைய ஒரு ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து அசஸ் பண்றாங்க. அசஸ் பண்ணி ஸ்கோர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்கோர் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம வந்து இ மொபிலிட்டியில வந்து எலக்ட்ரிக் மொபிலிட்டியில வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸோ 16 இண்டிகேட்டர்ஸ் 3 தீம்ஸ். ஸோ அந்த இதுதான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஒரு கேட்டகரியிலையும் நம்ம என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரிஃபிகேஷன்னா இவி பெனிட்ரேஷன் ரேட்டு, ஸோ அது 2 வீலரா 3 வீலரா பஸ்ஸஸா, ஸோ இந்த மாதிரி பார்க்கறது. ஸோ சார்ஜிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஸோ பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் எவ்வளோ நம்பர் இருக்கு, அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கு சார்ஜர் இன்ஸ்டாலேஷன்னு, அதுக்கப்புறம் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் அப்படின்னா ஸோ இதுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் ஆர்என்டி என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பேட்டன்ட் இவி ரிலேட்டடாக பேட்டன்ட் வாங்கியிருக்கோமா, எவ்வளோ பேட்டன்ட் வாங்கியிருக்கோம், எவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு, ஸோ இதெல்லாம் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன்ஸ்ல வரக்கூடியது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸோ ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம் இவங்க வந்து ஸ்கோர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம் ஸ்கோர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்கோர் வந்து 3 பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ பிலோ 50 அப்படின்னா ஆஸ்பிரண்ட். ஓகே, அந்த இடத்துல அடாப்ஷன் வந்து இவி அடாப்ஷன் கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ 50 to 64 இருக்கு அப்படின்னா பெர்ஃபார்மர். ஓகேவா? அது மாடரேட் அடாப்ஷன். நெக்ஸ்ட் 65 to 99 இருக்கு அப்படின்னா அவங்க ஃப்ரண்ட் ரன்னர். ஸோ அடாப்ஷன் வந்து அதிகமாகவே பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ராங் எக்கோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே 100 அப்படின்னா அச்சீவர்ஸ் அவங்க. ஓகேவா? 100s அப்படின்னா அச்சீவர்ஸ். ஓகேவா? ஸோ 65 to 99 ஃப்ரண்ட் ரன்னர்ஸ், 50 to 64 பெர்ஃபார்மன்ஸ், பிலோ 50 இருக்கவங்க ஆஸ்பிரன்ஸ், 100 அச்சீவர்ஸ். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மார்க்ஸ் ஸ்கோர் வந்து ஸ்கோரை பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸோ ஃபர்ஸ்ட் அதாவது 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த 3 கேட்டகரி ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ், அப்புறம் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீடினஸ், அப்புறம் இவி ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன். ஸோ ஒரு கேட்டகரிக்கு தனித்தனியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரேங்க் போடுறாங்க. ஸோ இப்போ எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ராக்ரஸ்ல டாப்ல இருக்கிறது சண்டிகர், செகண்ட் டெல்லி, தேர்டு மகாராஷ்டிரா. இதுவே சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம் அப்படின்னா ஹரியானா டாப்ல இருக்கு, செகண்ட் கர்நாடகா, தேர்ட் இமாச்சல் பிரதேஷ். இதுவே ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் பார்த்தோம்னா டெல்லி டாப்ல இருக்கு, தமிழ்நாடு செகண்ட், தேர்ட் மகாராஷ்டிரா. ஓகேவா? ஓவராலாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா ரேங்க் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவரால் ரேங்க் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓவரால்ல வந்து பார்த்தோம்னா டெல்லி டாப்ல இருக்கு, செகண்ட் மகாராஷ்டிரா, தேர்ட் சண்டிகர், ஃபோர்த்து கர்நாடகா, ஃபிஃப்த் தமிழ்நாடு, சிக்ஸ்த் ஹரியானா. அதாவது ஃபர்ஸ்ட் 3 வந்து என்ன இதுல இருக்கு அப்படின்னா ஃப்ரண்ட் ரன்னர். ஓகேவா? நெக்ஸ்ட் 3 வந்து பெர்ஃபார்மர். ஓகேவா? ஸோ மீது எல்லாமே வந்து என்னன்னா ஆஸ்பிரண்ட் கேட்டகரியில தான் இருக்கு. ஸோ அச்சீவர் எந்த இதுவும் இல்லை. ஸோ டெல்லி வந்து 77 ஸ்கோர். ஓகேவா? அச்சீவர் அப்படின்றவங்க ஸ்கோர் வந்து 100 வாங்கியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் 3 வந்து பார்த்துக்கோங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர், நாகாலாந்து, தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி அண்ட் தமன் அண்ட் தியோ. ஓகேவா? இது லாஸ்ட் 3. ஸோ ஃபர்ஸ்ட் 3 லாஸ்ட் 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸோ இந்த ரிப்போர்ட்டோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா ஸோ ஏதாச்சும் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு ரிலேட்டடாக நம்ம ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான்ஸ் ஏதாச்சும் போடுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த ரிப்போர்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த ரிப்போர்ட்டை வச்சு ஸோ நம்ம இன்னும் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும், எதுலலாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத இந்த ரிப்போர்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸோ ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றத நமக்கு அந்த இந்த ரிப்போர்ட் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் ஆன் இயர் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரிப்போர்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கும், இன்னும் எவ்வளோ பண்ணணும் அப்படின்றத. நெக்ஸ்ட் ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து இந்தியாவை வந்து ஒரு கிளீனர் அண்ட் சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட்டாக கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
ஓகே, அவ்வளவுதான். ஸோ இந்த ரிப்போர்ட் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஸோ இந்தியா எலக்ட்ரிக் மொபிலிட்டி இண்டெக்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட். ஸோ 2024 இயர்க்கான ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட். ரெண்டாவது நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா, தேங்க்யூ ஆல்.